பாருங்கள், இதெல்லாம் தான் நான் நம்ம கோவாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது. அவ்வளோதான், கவர் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே செட் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதெல்லாம் எடுத்து வைக்கலான்னு நினைக்கிறேன். செம்ம தூக்கமாக இருக்குது. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இன்றைக்கி ஃப்ரைடே, அந்த ஃப்ரைடே வைப் வந்துடுதுங்க மார்னிங்கே. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு துடைச்சிடலாம். ஒவ்வொரு சைடாக செட் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக வைப் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா செட் பண்ண ஆரம்பிப்போம். அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். அவ்வளோதாங்க, எல்லாமே எடுத்துட்டேன். கீழே வேறு 2 விழுந்திருக்கு. நான் இதெல்லாம் ஸ்டிக் பண்ணும்போது எங்கெங்கே வாங்கினேன், யார் யார் கிஃப்ட் கொடுத்தது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃப்ரிட்ஜ் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது? மொட்டையாக இருக்குல்ல, குழந்த காலில் கொலுசு போட்டுட்டு கலட்டி விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க மொட்டையாக. ஃபஸ்ட்டு ஒரு சைடு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் அன்றைக்கி ரூம் க்ளீன் பண்ணும்போது சைடு ஃபுல்லாக துடைச்சிட்டேன். ஸோ இது ஃப்ரண்ட் மட்டும் கொஞ்சம் துடைச்சிருவோம். சைடு உள்ளவும் எல்லாமே க்ளீனாக துடைச்சி எடுத்துகிட்டு தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெளியே மட்டும் துடைச்சா போதும். ஏன்னா இது எடுத்துகிட்டு நம்ம செட் பண்ணணுன்றதுக்காகத்தான் இங்கே எடுக்கவே இல்லைண்ணா. இந்த பசங்க வந்து கையை வச்சு வச்சு துடைக்கிறாங்க, தொடுறாங்க. அதுவே என்னமோ ஒரு மாதிரி கேட்குறாங்களாங்க நம்ம பேச்சு. அவங்க உங்கள் பசங்கள்லாம் சமத்தா நாட்டியாங்க. என் பையன்லாம் பயங்கர நாட்டி. என் பொண்ணும் இப்போ வர வர அவன் கூட சேர்ந்து நாட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டா. சூப்பராக கொய்த்தாக இருப்பா. பட் அவளும் இப்போல்லாம் ரொம்ப நாட்டி பண்ணுறான். என்னங்க பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம துடைச்சிருவோம். துடைக்கிறதுன்னு ஆயிடுச்சு. ஃபுல்லாக துடைச்சி எடுப்போம். அவ்வளோதான், ஒரு சைடு துடைச்சிட்டோம். ஸோ இந்த சைடு ட்ரை ஆகட்டும். நம்ம இந்த சைடும் துடைச்சி வச்சுருவோம் கீழே வரைக்கும். அது ட்ரை ஆகிற வரைக்கும் சும்மா தானே இருக்கும். இதையும் எடுத்துருவோம். இதெல்லாம் ஒரே சைடு வர்ற மாதிரி பிளான் பண்ணலாம். இதுவும் என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்ததுங்க. டார்ஜிலிங் போனாங்க இந்த லீவுக்கு. ஸோ அங்கே வாங்கிட்டு வந்தாங்க, கொல்கத்தா. இன்னும் இருக்குது, காட்டுறேன்னா. இதுவும் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தது தான். ஜெய்ப்பூர் போனாங்க. இதுவும் ராஜஸ்தான் பாருங்க. இந்த 4 அவங்க கொடுத்தது தான். இது வந்து என் பொண்ணு எடுத்துகிட்டு வந்தா கோவாலேருந்து. அவள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கா, அது எனக்கே தெரியல. ஸோ இதுவும் அவங்க கொடுத்தது தான். என் ஃப்ரெண்டு, அவங்க பேர் திவ்யா. ஸோ இதுவும் அவங்க எப்போயோ ஒரு டைம் கொடுத்தாங்க. நம்ம தான் எப்போ பாரு மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோமே. நாங்கள் எல்லாருமே அப்படி தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயாவது போனால் எல்லாருக்கும் வாங்கிட்டு வருவோம். நீங்கள்லாம் அப்படி தானே? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமே அப்படி தான் வாங்கிட்டு வருவோம். அவங்களுக்கு நான் வாங்கிட்டு வருவேன், எனக்கு அவங்க வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இப்படி தான் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஜாலியாக அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். யாருமே இல்லாமல் எதுக்கும் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும்ல. அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும், பார்க்கணும். அது ஒரு ஜாலி தான் இல்லை, நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஒரு செட்டு. எனக்கு இது எடுத்துட்டேன்னா திரும்ப வேறு மாதிரி போயிடும். இந்த இடத்துக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இதெல்லாம் தான் நம்ம கோவாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இது வந்து என் ஃப்ரெண்டு தாய்லாந்து போயிருந்தா, அவள் வாங்கிட்டு வந்தா. இது கோவா. இது இந்தியா. இதுவும் கோவா. இருக்குது. இதுவும் சும்மா ஒரு ஓப்பனர். இது கோவா. இப்போ கூர்கு வரும்.
கூர்க். ஐ லவ் கோவா. கோவா. இது வந்துட்டு இந்தியா. இது வந்துட்டு கோல்டன் டெம்பிள் கூர்க். இது வந்துருச்சு, ஒட்டி வச்சுருக்கேன். இதுவும் கூர்க். சூப்பராக இருக்குல்ல அது. இது வந்து உடுப்பி கிருஷ்ணா. ஐ லவ் உடுப்பி. இதுவும் கூர்க். இது வந்து ஒரு மவுண்ட் ஆபு அப்படின்னு சொல்லிட்டு மைசூர் போகணும்ல, அப்போ வாங்கிட்டு வந்தேன். இதுவும் மைசூர். அப்புறம் இது வந்து கூர்க். இது வந்து கோவா. இது வந்து கோல்டன் டெம்பிள். இது வந்து தாய்லாந்து. என் ஃப்ரெண்டு போனால அப்போ வாங்கிட்டு வந்தா. இதுவும் கூர்க். இது கோவா. அப்புறம் இது இயரிங்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இங்கேயும் இருக்க பாருங்க, இங்கேயும் இருக்குது. செட் பண்ணுவோம். அவ்வளோதான். கவர் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இடம் பத்தமான்னு தெரியல, பார்த்துட்டு இடம் இருக்குது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டுவோம். ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம எடுத்து வைப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பழைய மேக்னெட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தாய்லாந்து ஒன்றாவே இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெட்ராஸே வைப்போங்க. நம்ம வாட்டவர் அதில் வந்துட்டு இந்த தனுஷ்கோடி இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம மெட்ரோஸ் ஃபஸ்ட்டு இதுதான். அப்புறம் நம்ம சென்னை எல்லாம் ரொம்ப பக்கத்தில் வச்சாதான் நமக்கு இடமே பத்தும். இப்போ ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம் வைப்போம். கீழே வந்து தனுஷ்கோடி வைக்கலாம். ராமேஸ்வரம் அவ்வளோதாங்க. இங்கே ரெண்டு தான் வைக்க முடியும். கீழே அட்ஜஸ்ட் பண்ணுவோம். தனுஷ்கோடி, ராமேஸ்வரம் இதெல்லாம் நாங்கள் போகும்போது வாங்கிட்டு வந்தது தாங்க. ராமேஸ்வரம், தனுஷ்கோடி எல்லாம். இதுவும் ராமேஸ்வரம், இதுவும் ராமேஸ்வரம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 5 இங்கேயே வர்ற மாதிரி வச்சுருவோம். இடம் பத்தவில்லையே. இடிக்குமா? இடிக்கலை. இது எடுப்போம். வைக்குமா தெரியல. ஸோ அதே மாதிரி இந்த ரவுண்ட் இருக்கிறது எல்லாம் ஒரே இடத்துல போடலாமா? டெம்பிள் எல்லாம் ஒரே இடத்துல போடலாமா? நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. பூரி ஜெகநாத். அப்புறம் இது இடம் பத்தலையே. நிற்க மாட்டேங்குது. பத்தாது. ஸோ இருங்க, நான் இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே செட் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போ அவட்டெலாம் நல்லா மைண்டு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது செய்யணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம மெட்ராஸ். இது நான் எங்கேயோ பார்த்தம்போது வாங்கினது. அதுவும் நான் பார்த்தம்போது எங்கேயோ நம்ம சென்னைன்னு பார்த்தம்போது வாங்கினது. ஸோ இந்த ராமேஸ்வரம் மேலே இருக்கிறது எல்லாமே ராமேஸ்வரம், கீழே இருக்கிறதெல்லாம் தனுஷ்கோடி. இது இப்போ நான் கோவா போகும்போது வாங்கினது. இதுவும் ராமேஸ்வரம். இது வந்துட்டு சொன்னேன் இல்லைங்களா, இஸ்கான் டெம்பிள் போகும்போது நான் வாங்கினது. பூரி ஜெகநாத். ஸோ அதுக்கப்புறம் இது துபாய். நான் துபாய் போகும்போது வாங்கினது. இதுவும் எங்கேயோ நான் பார்த்தம்போது வாங்கினது, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா இப்போது நம்ம ஹாலிடேஸ் ட்ரிப்பு போனோம் இல்லைங்களா, அப்போது வாங்கினது கூர்கு. எல்லாமே கூர்கு. இதுவும் கூர்கு.
அப்புறம் கூர்கில் வந்து கோல்டன் டெம்பிள். இது சூப்பராக இருக்குல்ல. இது ஒன்றே ஒன்று தாங்க கிடச்சிது. ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்க முடியல. இது அங்கே அந்த ஷாப்பில் ஒன்றே ஒன்று தான் இருந்தது. இது கிடச்சிது. இதெல்லாம் அவங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது இந்த தாய்லாண்டு, இந்த தாய்லாண்டு இந்த 3ம் வந்து இப்போது என் ஃப்ரெண்டு வந்து கவிதா, ஸோ அவள் தாய்லாந்து போகும்போது வாங்கிட்டு வந்தது. இது வந்துட்டு நான் இதுக்கு போகும்போது வாங்கினது. நம்ம சொன்னேன் இல்லைங்களா, ட்ரேட் சென்டரில் எக்ஸிபிஷன் போடுவாங்க எவ்ரி இயர் பொங்கல் டைமில். ஸோ அங்கே வாங்கினது இந்த தாய்லாண்டும். அதுக்கப்புறம் இது ஈச் 200ங்க. இதுவும் 200. அங்கே எதை எடுத்தாலுமே 200ன்னு போட்டிருந்தோம். ஸோ இது இப்போ நான் கோவா போகும்போது வாங்கினது. இதுவும் கோவா. இது என் பையன் எடுத்தான், எனக்கு இது வேணுமா. இதுவும் அவன் எடுத்தான், எனக்கு இது வேணுமா. இது நான் எடுத்தேன், இது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. இது 2ம் மைசூரில் வாங்கினேன். இதுவும் கோவா. அப்புறம் இதுவும் கோவா. ஸோ இது எல்லாமே இப்போ வந்து நம்ம ட்ரிப்பு போகும்போது வாங்கினது. இந்த எல்லாமே கீழேயும் இருக்குது கொஞ்சம். ஸோ அப்படியே கோவா வந்து கண்டினியூ ஆகுது. எல்லாம் கோவா. இது பழசு. வேறு எதுடா பழசு? 1 2 3 இதெல்லாமே பழசு தான். பழசு ஒன்று எடுத்து வச்சுட்டேன். இடம் பத்தல, போதும், இதுக்கு மேலே வேண்டாம், தாங்காதுன்னு சொல்லிட்டு இதுவும் இப்போ வாங்கினது தான். அப்புறம் இதெல்லாம் பழசு தாங்க. இது ஓப்பனர் இருக்குது, ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால வாங்கினேன். இது மகாபலிபுரம். இதெல்லாம் நான் மகாபலிபுரம் போகும்போது எல்லாம் வாங்கினது. இதுவும் அங்கே தான் வாங்கினேன். இது எல்லாமே இந்த மகாபலிபுரம் போகும்போது இந்த சைடு இது இந்த 3 இது எல்லாமே மகாபலிபுரம் வாங்கினது தான் நான். இங்கே மேலே இருக்கிறது வந்துட்டு இந்த ராஜஸ்தான் வந்து நான் போகும்போது எப்போவோ வாங்கினதுங்க. இது காளி கோயில், கொல்கத்தா. என் ஃப்ரெண்டு இப்போ போனாங்க, டார்ஜிலிங் போனாங்க. அப்போது கொல்கத்தா போயிட்டு தானே போகணும். ஸோ இந்த 2ம் வந்து அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தது. இதுவும் அவங்க ராஜஸ்தான் போகும்போது இது ஜெய்ப்பூரில் வாங்கினாங்களாமா. இது எல்லாமே அவங்க கொடுத்தது. இது 1 2 3 4 5 6 இது அவங்க கொடுத்தது. இங்கே இன்னொன்று இருக்குது பாருங்கள், இந்த டார்ஜிலிங். இதுவும் அவங்க கொடுத்தது. அப்புறம் இந்த 2ம் அவங்க கொடுத்தது தான். திவ்யா என் ஃப்ரெண்டு. அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இதுவும் அவங்க கொடுத்தது தான். சாரி, இதுவும் கொல்கத்தா. இதுவும் அவங்க கொடுத்தது தான். இது எல்லாமே என்னோடய அண்ணன் வந்து டூர் போவாங்க, அடிக்கடி ஆஃபீஸ் ஒர்க்கு போவாங்க. ஸோ அவங்க போகும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ இதெல்லாமே இஸ்கான் டெம்பிளில் நான் வாங்கினது. இது வந்து உடுப்பியில் வாங்கினது. இப்போது நம்ம உடுப்பி போகும்போது வாங்கினது. இதெல்லாமே இதுவும் பாருங்கள் அவங்க கொடுத்தது தான். கோல்டன் டெம்பிள் வந்து அமிர்தரஸ் போகும்போது அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தது. இது வந்து நான் மதுரைக்கு போகும்போது வாங்கினது. இது முருகர் கோயிலில் ஏதோ வாங்கினேன். இதுவும் அந்த மாதிரி சம்திங் ஏதோ கோயில் போகும்போது இதெல்லாம் வாங்கினதுங்க. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு? எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இன்னும் இருக்குங்க, ஃப்ரிட்ஜு தாங்காது, போதும் எடுத்து வச்சுட்டேன் நான், அவ்வளோதான். இதுக்கு மேலே வச்சா ஃப்ரிட்ஜு வெடிச்சிட போகுது, வெயிட் தாங்காதுல்ல. அதுவும் எவ்வளோ வெயிட் தாங்கும். சூப்பராக இருக்குல்ல? எனக்கே ரொம்ப பிடிச்சிது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு என்ன ஆல்டர் ஏதாவது பண்ணலாமா, இன்னும் வைக்கலாமா, இல்லை போதுமா சொல்லுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் லவர்ஸ் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க. டேக் கேர், பாய்.